ஏற்கனவே குமரிக்கடலின் தெற்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி செயலிழந்து புதிதாக வந்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியோடு இணைவதற்கு கிழக்கு புறமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது வடக்கு காற்று தமிழ்நாட்டில் நுழைகிறது. கிழக்கு காற்று வங்கக்கடலின் புதிய நிகழ்வை நோக்கி திசை மாறி இருக்கிறது. புதிய நிகழ்வு நாளை 18ஆம் தேதி சனிக்கிழமை இலங்கைக்கு மழை பொழிவை தொடக்கும். சனிக்கிழமை மதியத்திற்கு பிறகு மாலை இரவில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை தொடக்கும். ஜனவரி 18 சனிக்கிழமை மாலை இரவில் தொடங்கும் மழை ஆங்காங்கே கொடுத்துக் கொண்டே 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பரவலான மழைப்பொழிவை தமிழ்நாட்டிலே கொடுக்கும். கர்நாடகா, கேரளா, ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்தாலும் அந்த எல்லையோரத்தில் மிதமான லேசான மழைப்பொழிவை கொடுக்கும். பிற இடங்களிலே அதாவது தென்கடலோரம் மற்றும் டெல்டா கடலோரம் கனமழை பொழிவையும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழை பொழிவையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சற்று பரவலான மழை பொழிவு தெரிகிறது. 20ஆம் தேதி திங்கட்கிழமை மழை தொடரும் ஆங்காங்கே. 21ஆம் தேதி மழை விலகும். 22ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை இடைவெளி. ஆகவே முடிந்தால் நெல் தானியங்களை 18ஆம் தேதி மதியத்திற்குள் அறுவடை செய்ய முயற்சி செய்யுங்கள். இல்லாவிட்டால் 22 27ஆம் தேதி வரை கிடைக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்யுங்கள். 28, 29, 30 அடுத்த நிகழ்வால் மழைப்பொழிவு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாத இறுதி நாட்களிலே மீண்டும் பிப்ரவரி முதல் வாரத்தில் 8ஆம் தேதி 9ஆம் தேதி 7, 8, 9 மழை வாய்ப்பு தெரிகிறது. இப்படி 10 நாட்களுக்கு 2-3 நாட்கள் மழை பொழிவும் மீது 5-6 நாட்கள் இடைவெளியுமாக இருக்கும். இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுக, வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுக. விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெற்றிடுக. இணைந்தே இருங்கள். நன்றி.